வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்யற ரெசிபி பீட்ரூட் ஸ்வீட். எப்படா ஃப்ரிட்ஜை திறப்போம், ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில வருவோம், பீட்ரூட்டை வச்சு தான் நம்ம ஸ்வீட் செய்யறோம். இந்த மாதிரி பீட்ரூட் செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. டக்குன்னு ஈஸியான முறையில வீட்லயே செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப செய்யற ஸ்வீட் வந்து பேச்சுலர் பிக்னஸ் இருக்குதான். நீங்க அடுப்படி பக்கமே போகாதவங்களா இருந்தா கூட டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை. இப்ப பீட்ரூட் ஸ்வீட் செய்ய அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் காஞ்சதும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததா கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இப்ப கிஸ்மிஸ் முந்திரி நல்லா உப்பி வந்துருச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதை ஒரு தட்டுல மாத்திக்கலாம். ஸ்வீட்டும் போது வேற நட்ஸ் சேர்த்துக்கிட்டா கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை துரி வச்சிருக்கேன், அதை இதே கடாயில இந்த நெய்யில வதக்கிக்கலாம். அந்த பீட்ரூட்டை நெய்யில வதக்கும் போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும், வாசம். இந்த பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட்டை. நல்லா வதங்கிடுச்சு பீட்ரூட்டு. இப்போ வந்து பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். அந்த ஸ்வீட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம பாலில் தான் ஊற வச்சு பாலில் தான் வேக வைக்க போகிறோம் பீட்ரூட்டை. இப்போ அதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெளியிருந்து வதங்கி வந்துருச்சு. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி கடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா பாலில் நல்லா வத்தி வெந்துருச்சு பீட்ரூட்டு. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்வீட்டு, பீட்ரூட் ஸ்வீட்டு. இப்போ இதில் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் இனிப்பு கூட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் இனிப்பு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னா அதனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான். நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு அப்படியே சுண்டி வரட்டும். நல்லா நம்ம பால்லே வேக வச்சு செய்யறதுனால டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஏலக்காய் 2 தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்வீட், நல்லா பீட்ரூட் ஸ்வீட் நல்லா அல்வா பதத்தில் சுருண்டு வந்துருச்சு, நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்து வச்சிருந்த கிஸ்மிஸ் முந்திரியை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஸ்வீட் எடுத்து ஒரு பவுலில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த பீட்ரூட் ஸ்வீட்டை மாற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறி நல்லா செட் ஆனோன்னு ஸ்லைஸ் போட்டுக்கலாம்.
எங்கள் வீட்டில் அதிகமாக ஸ்வீட் செய்தாலே இந்த பீட்ரூட் ஸ்வீட் தான் அதிகமாக செய்கிறது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ செஞ்ச பீட்ரூட் ஸ்வீட் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.